ஸ்ரீமத் பாகவத மாஹாத்மியம் 3ஆம் அத்தியாயம். பரீட்சித்து மன்னனுக்கும் உத்தவருக்கும் இடையிலான உரையாடல். ஸ்ரீ சூத முனிவர் கூறினார், கிருஷ்ணரை மகிமைப்படுத்துவதில் அவர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டிருப்பதைக் கண்டு உத்தவர் அவர்களை அன்புடன் வரவேற்று பரீட்சித்து மன்னனை அணைத்து கொண்டு கூறினார், அரசே, தாங்கள் கிருஷ்ணரிடம் மட்டுமே பக்தி நிறைந்தவர். தாங்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் மகிமையின் திருவிழாவில் தொடர்ந்து மூழ்கி இருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அன்பே, தமது உறுப்புகளின் சக்தி கிருஷ்ணரால் உமக்கு வழங்கப்பட்டது. ஸ்ரீகிருஷ்ணர் தமது வாழ்க்கையை உயிர்ப்பித்தார். எனவே இது உங்களுக்கு பொருத்தமானது. அதிர்ஷ்டவசமாக நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் மனைவிகள் மீதும் வஜ்ரநாபன் மீதும் உங்கள் பாசத்தை வெளிப்படுத்தி உள்ளீர்கள். துவாரகையில் வசிப்பவர்கள் அனைவருக்குள்ளும் அவர்களை அங்கே குடியமர்த்த அறிவுறுத்துவதன் மூலம் இறைவனால் பிரஜ மண்டலத்திற்கு இடம்பெயர சொல்லப்பட்ட அனைவரும் பாக்கியவான்கள். சந்திரனை போல் ஸ்ரீகிருஷ்ணரின் மனம் ராதையின் முகத்தின் பிரகாசத்துடன் எப்போதும் பிரகாசிக்கிறது. அதன் கதிர்களால் விளையாட்டு வனத்தை அழகுபடுத்துகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சந்திரன் எப்போதும் நிறைந்திருக்கிறார். அவரது 16 இலக்கங்கள் ஆயிரக்கணக்கான சிட்டிகளில் கோபிகள் அல்லது ஸ்ரீகிருஷ்ணரின் மனைவியரின் மறுமலர்ச்சியிலிருந்து வேறுபட்டவை அல்ல. இங்கே அவரது உருவமும் உள்ளது. எனவே புகழ்பெற்ற அரசரே, வஜ்ரநாபன் தன்னை நாடுபவர்களின் பயத்தை போக்குபவர். அவரது இடம் ஸ்ரீகிருஷ்ணரின் வலது பாதத்தில் உள்ளது. இது ஸ்ரீகிருஷ்ணரின் உள்ளங்கால் வஜ்ரநாபனின் அடையாளத்தை குறிக்கிறது. இந்த அவதாரத்தில் தேவி யோக மாயை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் அதிகமாக காட்டப்பட்டது. அதன் சக்தியின் காரணமாக இவை அனைத்தும் சந்தேகத்திற்கு இடமின்றி சுயமறதியால் தங்கள் இயல்பை மறந்து வாடுகின்றன. ஸ்ரீகிருஷ்ணரின் ஒளி இல்லாமல் யாருக்கும் சுய ஞானம் இருக்காது. தனிப்பட்ட ஆன்மாக்கள் விஷயத்தில் அந்த ஒளி எப்போதும் மாயையால் மறைக்கப்படுகிறது. 28வது துவாபர யுகத்தின் முடிவில் ஸ்ரீஹரியே தனது சொந்த மாயையை அகற்றும் போது அந்த ஒளி வெளிப்படும். அந்த நேரம் கடந்துவிட்டது. எனவே இந்த மற்றொரு ஆலோசனையை கேளுங்கள். மற்ற சந்தர்ப்பங்களில் அந்த ஒளியானது ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து வெளிப்படும். நிச்சயமாக ஸ்ரீகிருஷ்ணர் அந்த இடத்திலும் நேரத்திலும் இருக்கிறார். மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் என்ற வேதத்தை பாகவதர்கள், அதாவது பக்தர்கள், இறைவனை பின்பற்றுபவர்கள் விளக்கி கேட்கும் போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த இடத்தை மாடு மேய்க்கும் பெண்களுடன் சேர்ந்து அருளுகிறார். ஸ்ரீமத் பாகவத வச்சனம் அல்லது அதில் பாதி இருக்கும் இடம். பாரதத்தில் மனிதனாக பிறந்த பிறகு ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி மக்கள் கேட்கவில்லை என்றால் அவர்களால் சுய கொலை நடந்திருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற வேதத்தை படித்தல், பாராயணம் செய்தல் அல்லது கேட்டல் தொடர்ச்சியாக நாடியவர்களால் அவர்களது தாய், தந்தை மற்றும் மனைவியின் குடும்பங்களின் வரிசைகள் மீட்கப்பட்டுள்ளன. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து பிராமணர்களுக்கு கல்வியறிவும், அரசர்கள் எதிரிகளை வெற்றி கொள்வதும், வைசியர்களுக்கு ஏராளமான செல்வமும், சூத்திரர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். பெண்கள் மற்றும் பிற மக்கள் தங்கள் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படியானால் எந்த அதிர்ஷ்டசாலி தொடர்ந்து பாகவதத்தை நாடமாட்டார்? பல பிறவிகளின் புண்ணியங்களின் பலனை பெற்ற பின்னரே ஒரு நபர் ஸ்ரீமத் பாகவதத்தை பெற முடியும். ஞானம் மற்றும் கடவுள் பக்தி இதிலிருந்து விளைகிறது. முன்பு ஸ்ரீமத் பாகவதத்தை சாங்கியனின் அருளால் பிரகஸ்பதி பெற்றார். பிரகஸ்பதி அதை எனக்கு கொடுத்தார். எனவே நான் ஸ்ரீகிருஷ்ணரின் காதலன். ஓ விஷ்ணுராதனே, அவர் சொன்ன கதையை அறிந்து கொள்ளுங்கள். இதில் பாகவதத்தை கேட்கும் பாரம்பரிய முறையும் மேலும் பெறப்படுகிறது. ஸ்ரீ பிரகஸ்பதி கூறலானார், மாயா புருஷனின் ரூபமெடுத்த ஸ்ரீகிருஷ்ணர் தரிசனம் செய்யும் போது 3 புருஷர்கள், அதாவது பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் ஈசனார் ஆகிய குணங்கள் ரஜஸ், சத்வம் மற்றும் தமஸ் உடன் எழுந்தன. இறைவன் பின் அவர்களை முறையே படைத்தல், வாழ்வாதாரம் மற்றும் அழிப்பு வேலைகளில் அமர்த்தினார். அவரது தொப்புள் தாமரையில் பிறந்த பிரம்மதேவர் அவரிடம் சமர்ப்பித்தார். பிரம்மதேவர்
பிரம்மதேவர் கூறினார், நாராயணரே, ஆதி மனிதனே, உன்னத ஆத்மாவே, நான் தமக்கு வணக்கம் செலுத்துகிறேன். நான் தம்மால் படைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளேன். தம்மை நினைக்கும் போது தீய ரஜஸ்குணம் என்னை தடுக்காத படிக்கு என் மீது இரக்கம் காட்டுங்கள். ஸ்ரீ ப்ரஹஸ்பதி கூறலானார். முன்பு பகவான் அவருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை அருளினார். பின்வரும் வார்த்தைகளில் அவருக்கு அறிவுரை கூறினார். பிரம்மதேவரே, தமது சித்திக்காக இதை நாடவும். அப்போது பிரம்மதேவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். எனவே நிரந்தரமாக ஸ்ரீகிருஷ்ணரை அடைவதற்காகவும் 7 ஆபாரங்களை மூடுதல்களை உடைப்பதற்காகவும், அதாவது 2 மங்களகரமான மற்றும் அசுபமான கர்மாக்கள் மற்றும் அவித்யாவின் 5 அவர் செலவிட்டார். ஒரு நாள் 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை நாடியதன் மூலம் அவர் தனது விருப்பத்தை உணர்ந்தார். அவர் ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தை, அதாவது 7 நாட்களில் விரித்த வாசிப்பு, விளக்குதல், மீண்டும் மீண்டும் படைப்பை தொடர்கிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக புருஷனிடம் கோரிக்கை விடுத்தார். ஏனெனில் குடிமக்களை பாதுகாக்கும் பணி புருஷனால் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், பிரம்மதேவரே, கர்மாவின் பிரவிற்த்தி, செயலில் ஈடுபடுதல், மற்றும் நிவிருத்தி, துரத்தல், மற்றும் ஞானம், சரியான அறிவு ஆகியவற்றின் மூலம் நான் பொருத்தமான முறையில் பாடங்களின் பாதுகாப்பை மேற்கொள்வேன். காலப்போக்கில் தர்மம் குறையும் போதெல்லாம் நான் அதை அவதாரங்கள், தெய்வீக அவதாரங்கள், மீன், ஆமை போன்றவை மூலம் மீண்டும் நிலைநாட்டுவேன். உலக இன்பங்களை நாடுபவர்களுக்கு நான் நிச்சயமாக யஜ்ஞங்களின் பலனை வழங்குவேன். பற்று இல்லாதவர்களுக்கும் முக்தியை நாடுபவர்களுக்கும் நான் 5 வகையான முக்தியை வழங்குவேன். ஒரே பிராந்தியத்தில் இருத்தல், சக்தியின் ஒற்றுமை, கடவுளுக்கு அருகாமையில் வடிவ ஒற்றுமை, கடவுளுடன் அடையாளம். ஆனால் முக்தியை விரும்பாத மக்களை நான் எவ்வாறு பாதுகாப்பேன்? என்னையும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியையும் நான் எவ்வாறு பாதுகாப்பது? கூறுங்கள். ஆதியானவர் அவருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசித்து, உங்கள் எல்லா நோக்கங்களையும் உணர இதை படியுங்கள் என்றார். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு மனதில் மகிழ்ச்சி அடைந்தார். ஸ்ரீயுடன் சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஸ்ரீமத் பாகவதத்தை நினைவு கூர்ந்தார். அதாவது ஒரு முறை முழுமையாக படிப்பது. அவர் உண்மையாக பாதுகாக்கும் திறன் பெற்றார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை விளக்கம் அளிப்பவராகவும், லக்ஷ்மி தேவி அதை கேட்பதில் ஈடுபடும் போது செயல்முறையின் காலம் 1 மாதமாகும். ஸ்ரீலக்ஷ்மியை விளக்கும் போது ஸ்ரீ மகாவிஷ்ணு கேட்பதில் ஈடுபட்டிருக்கும் போது அதன் உள்ளடக்கங்களை அனுபவிக்கும் காலம் 2 மாதங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு அதிகாரபூர்வமாக தனது கடமையில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் லக்ஷ்மி தேவி மனதளவில் கவலையற்றவள். எனவே அவள் பாகவதத்தை வெளிப்படுத்துவது சிறப்பாக உள்ளது. முன்பு அழித்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த ருத்ரமூர்த்தியும் தனது திறனை மேம்படுத்துவதற்காக பகவான் புருஷனை வேண்டினார். ஸ்ரீருத்ரர் கூறினார், தேவர்களின் தலைவரே, என் இறைவனே, தினமும் நைமித்திக, அவ்வப்போது மற்றும் பிரகிருதி தொடர்பான வகைகளை அளிக்கும் விஷயத்தில் எனக்கு போதுமான சக்தி உள்ளது. ஆனால் ஆதியந்திக, இறுதி அழிவை பற்றி எனக்கு எந்த சக்தியும் இல்லை. இதன் காரணமாக நான் மிகவும் மகிழ்ச்சி அடையவில்லை. எனவே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ ப்ரஹஸ்பதி கூறலானார். நாராயணர் அவருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசித்தார். அதை நாடியதன் மூலம் அவர் தமஸ் குணத்தை வென்றார். ஸ்ரீமத் பாகவத கதையை அவர் ஓராண்டு காலம் நாடினார். அதன் மூலம் சதாசிவன் இறுதியான அழிவையும் நிர்வகிப்பதற்கான சக்தியை பெற்றார். உத்தவர் கூறினார், ஸ்ரீமத் பாகவதத்தின் மகத்துவத்தை பற்றிய இந்த கதையை எனது ஆசானிடமிருந்து, ப்ரஹஸ்பதியிடமிருந்து கேட்டு ஸ்ரீமத் பாகவத உரையை பெற்ற போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அவரை வணங்கினேன். எனவே நான் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் நடைமுறையை ஏற்றுக்கொண்டேன். 1 மாதம் முழுவதும் ஸ்ரீமத் பாகவதத்தை நான் தீவிரமாக நாடினேன். அதனாலேயே நான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிரியமான தோழனானேன். பிறகு நான் வஜ்ரநாபனிடம் அவருடைய அன்பானவர்களின் குழுவிற்கு ஒரு பணியுடன் அனுப்பப்பட்டேன். மாடு மேய்க்கும் பெண்கள் பிரிந்ததால் வேதனையில் தவித்த போதும் இறைவன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்தான். ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்தி என் மூலமாக அவர்
அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. அவர்களின் அறிவு திறனுக்கு ஏற்ப அதை பெற்ற பிறகு அவர்கள் பிரிவின் வேதனையிலிருந்து விடுபட்டனர். அதன் இரகசியத்தை என்னால் அறிய முடியவில்லை, ஆனால் அதிசயம் காணப்பட்டது. ஸ்ரீகிருஷ்ணரை ஸ்வர்க்கத்தில் தங்கும்படி கேட்டுவிட்டு பிரம்மதேவரும் மற்றவர்களும் சென்று விட்டனர். பிறகு ஸ்ரீகிருஷ்ணரே அந்த இரகசியத்தை பாகவதத்தில் எனக்கு கொடுத்தார். அஸ்வத்தின் பிப்பலா மரம் வேரின் முன் அதை அவர் எனக்குள் உறுதியாக நிலைநிறுத்தினார். எனவே பதரிகாசிரமத்திற்கு சென்ற நான் இங்கு விரஜ பூமியின் புல்லரிப்பில் தங்குகிறேன். எனவே நான் இங்குள்ள நாரத குண்டத்தில் எப்போதும் என் இஷ்டப்படி தங்குகிறேன். பக்தர்கள் ஸ்ரீமத் பாகவதத்திடம் இருந்து ஸ்ரீகிருஷ்ணரை பற்றிய அறிவை பெறுவார்கள். ஆகையால் இவற்றின் பொருட்டு நான் ஸ்ரீமத் பாகவதத்தை விளக்குகிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். ஸ்ரீ சூத முனிவர் கூறினார். அதனை செவிமடுத்த விஷ்ணுராதனான பரீட்சித்து மன்னன் உத்தவரை வணங்கி கூறினார். பரீட்சித்து மன்னர் கூறலானார், ஹரியின் அடியேனே, ஸ்ரீமத் பாகவதத்தை தம்மால் மகிமைப்படுத்த வேண்டும், தம்மால் விளக்கப்பட வேண்டும். என்னால் செய்யக்கூடிய எந்த ஒரு பணியிலும் உங்களுக்கு உதவ நான் கட்டளையிடப்படலாம். ஸ்ரீ சூதமுனிவர் கூறினார். இதை கேட்ட உத்தவர் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவர் இந்த வார்த்தைகளை கூறலானார். உத்தவர் கூறினார், பூமியை ஸ்ரீகிருஷ்ணர் விட்டு சென்றார். சக்தி வாய்ந்த கலி எந்த ஒரு நல்ல வேலையை தொடங்கும் போதெல்லாம் பெரும் தடைகளை உருவாக்குவார். எனவே கால்வாசிகளை கைப்பற்றும் பிரச்சாரத்தை தொடரவும். கலியை அடக்கி விடு. நான் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் நடைமுறையை பின்பற்றி ஒரு மரத்தில் தங்கள் உதவியுடன் ஸ்ரீமத் பாகவத நற்செய்தியை பரப்புவேன். இதன் மூலம் மதுவை கொன்றவரின் நிரந்தர வசிப்பிடத்தை அடைய நான் அவர்களுக்கு உதவுவேன். சூதமா முனிவர் கூறினார். அவனுடைய வார்த்தைகளை கேட்ட அரசன் மிக்க மகிழ்ச்சியும் கவலையும் அடைந்தான். கொஞ்சம் கவலை அடைந்தான். பின்னர் அவர் உத்தவரிடம் தனது சொந்த கருத்தை தெரிவித்தார். பரீட்சித்து மன்னர் கூறலானார். தமது கட்டளைப்படி கலியை அடக்கி வைப்பேன். ஆனால் நான் எப்படி ஒரு ஸ்ரீமத் பாகவதத்தின் பலனை அனுபவிப்பேன்? தமது பாதங்களை நாடினேன். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சூதமா முனிவர் கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்ட உத்தவர் மீண்டும் ஒரு முறை அவரிடம் கூறலானார். உத்தவர் கூறினார், அரசே, இறைவனின் வேதத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மிக முக்கியமான நபர் தாமே என்பதால் எந்த கவலையும் தமக்கு தேவையில்லை. இதுவரை கர்மாவின் மீது ஈடுபாடு கொண்ட மனிதர்களுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் புனித நூல் பற்றிய செய்திகள் கூட இல்லை. பாரத பகுதியில் தமது அனுகிரகத்தால் பல மனிதர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை செவிமடுக்கும், அதாவது கேட்கும் பாக்கியம் பெற்ற பிறகு நிரந்தர மகிழ்ச்சியை அடைவார்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் வடிவில் இருக்கும் மகா புண்ணிய முனிவர் ஸ்ரீ சுகர் சந்தேகத்திற்கு இடமின்றி ஸ்ரீமத் பாகவதத்தை தங்களுக்கு விவரிப்பார். அதன் மூலம் அரசே, தாங்கள் பிரஜ பகவானின் நித்திய இருப்பிடத்தை அடைவீர்கள். அதன் பிறகு பூமியில் ஸ்ரீமத் பாகவதம் பரவ ஆரம்பிக்கும். எனவே அரசரே, சென்று கலியை அடக்கிவிடுங்கள். ஸ்ரீ சூதர் கூறினார். இவ்வாறு கூறப்பட்டவுடன் அரசர் பரீட்சித்து அவரை சுற்றி வலம் வந்து நாற்காலியை கைப்பற்றி சென்றார். வஜ்ரநாபன் பிரதிபாகுவை தனது சொந்த ராஜ்யத்தின் அதிபதியாக்கினார். ஸ்ரீமத் பாகவதத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் அன்னையர்களுடன் அங்கேயே தங்கினார். பின்னர் கோவர்த்தனத்திற்கு அருகில் உள்ள ஸ்ரீ பிருந்தாவனத்தில் 1 மாதம் நீடித்த ஸ்ரீமத் பாகவதத்தின் மகிழ்ச்சியான விளக்க காட்சி உத்தவரால் திறக்கப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதத்தின் சூத்திரம் அனுபவித்து கொண்டிருக்கும் போது ஸ்ரீஹரியின் லீலைகள், விளையாட்டு, இருப்பு, அறிவு மற்றும் பேரின்பம் எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டது. அதுபோல ஸ்ரீகிருஷ்ணரும் எல்லா மக்களும் அவருக்குள் நிலைத்திருப்பதை கண்டார்கள். ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை போன்ற வலது பாதத்தில் தன்னை கண்டதும் வஜ்ரநாபன் ஸ்ரீகிருஷ்ணரை பிரிந்த வேதனையிலிருந்து விடுபட்டார். அந்த நிலத்தில் அவர் பிரகாசித்தார். ராச நடனத்தின் இரவில் பிரகாசிக்கும் சந்திரன் ஸ்ரீகிருஷ்ணரில் உள்ள இலக்கங்களின் பிரதிபலிப்பாக தங்களை கண்டு தாய்மார்கள் ஆச்சரியப்பட்டனர்.
தங்கள் அன்பான மையல் நாயகியை பிரிந்த நோயிலிருந்து விடுபட்டு அவர்கள் தங்கள் சொந்த பகுதிக்கு சென்றனர். அங்கிருந்த மற்றவர்களும் நித்திய லீலையில் அருமையான விளையாட்டில் நுழைந்தனர். உடனடியாக அவர்கள் அன்றாட வாழ்க்கையின் சாதாரண உலகத்திற்கு கண்ணுக்கு தெரியாதவர்களாக மாறினர். அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணருடன் கோவர்த்தன மலையிலிருந்து பலைகளிலும் நடுவில் பசுக்களிலும் பிருந்தாவனத்திலும் தொடர்ந்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்களை நேசிக்கும் மற்றும் பக்தி கொண்ட நபர்களால் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். ஸ்ரீ சூத முனிவர் கூறினார், இறைவனின் இந்த சாதனையை கேட்டு மகிமைப்படுத்துபவன் இறைவனையே அடைவான். அவனுடைய துன்பங்கள் நீங்கும். 3ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.